வெல்கம் டு பிஎஸ்எஃப் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னா கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து ஒரு ஹையான ப்ராஃபிட் வராட்டியும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஒரு வேளை ஆக்டிவிட்டி நல்லா லான்ச் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து ₹200 ₹2000 வரைக்குமே நமக்கு வந்து லக் இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதே சேம் டைம் நம்ம புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து 3 விதமான டாபிக்ஸ் இருக்கும். ஒரு டாப்பிக்லேயுமே வந்து அமௌண்ட் நமக்கு ஹையாக ரிட்டர்ன் வர்றாப்புல இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ₹1 கூட ரிட்டர்ன் வராது. போட்ட அமௌண்ட் ஃபுல்லாகவே லாஸ் ஆயிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சைட் போனஸும் இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்போடைய லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே உள்ளே வந்த உடனேயே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இப்படி தான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ₹16 வந்து சைன் அப் போனஸாக தந்துடுவாங்க. ஓகேவா? தந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி வரும். ஸோ அந்த டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதில் நிறைய கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதில் டாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து டெய்லி அட்டண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லியுமே வந்து ₹9 வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ₹9 நீங்கள் வந்து டெய்லியுமே மறக்காமல் செஞ்சு சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ₹16 நம்ம வந்து டெய்லி அட்டண்டன்ஸ் கொடுத்த ₹9 சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ₹25 இதில் வந்து அமௌண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 3 டாபிக் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டாப்பிக்லேயும் ஒரு மாதிரியான அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த அமௌண்ட் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக். இந்த பேசிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் அப்போ கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக்கில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்பில் மற்ற 2 ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த பேசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹையாக ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ₹428 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ₹141 உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றப்போல டெய்லியுமே ரிட்டர்ன் வர மாதிரி 37 நாளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதிலேருந்து நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கூட வராது. இந்த இது மட்டும் இல்லை, இதுக்கு கீழே இருக்க எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன் வராது. அதாவது 37 நாள் கழித்து தான் உங்களுக்கு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 37 நாள் வந்து ஆப் ரன் ஆகும். பட் விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுவும் எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஆப்பை வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு லாஸான்னு கேட்டிங்கன்னா லாஸ் கிடையாது. நீங்கள் என்னோடய ரெஜிஸ்டர் லிங்க்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆப் வந்து இதில் இந்த பேசிக்கில் வந்து நீங்கள் ₹428 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா கீழே இதில் எதுவுமே ரிட்டர்ன் வராதுங்கிற பட்சத்தில் கீழே இருக்க எதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோடய லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ₹180 என்னோடய சைட் போனஸாக தந்துடுவேன். ஸோ ₹428 ₹180 போச்சுன்னா மீதி ₹250 இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ₹250 உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் இந்த ஆப்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்ஃபேர் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ₹200 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் ₹300 ரிட்டர்ன் வர மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதில் விஐபி ₹428 இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் ₹200 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு ₹300 வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா? ஸோ ₹100 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுது. ஸோ அந்த ₹100 பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ₹150 மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் வரணும். ஓகேவா? ₹250 உங்களுக்கு ₹150 வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம பேசிக்கில் விஐபி எதுவுமே ரிட்டர்ன் வராததுனால நம்ம விஐபி 1 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம வெல்ஃபேர்லேயும் விஐபி 1 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் தப்பாக வேறு எதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரீசார்ஜ் பண்ணிட்டாலும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அமௌண்ட்டு வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வெல்ஃபேர்லேயும் இந்த 1 மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெல்த்தில் வந்து இது கொடுத்துருக்காங்கல்ல, ₹186 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் கழித்து உங்களுக்கு வந்து ₹279 ரிட்டர்ன் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹93 தான் ரிட்டர்ன் ஆகும். ஆனால் இந்த வெல்ஃபேர் வந்து இன்னுமே வந்து இந்த
வெல்த் வந்து ஓப்பன் பண்ணலை. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரூ. 93 வரும். அந்த ரூ. 100 எப்படி உங்களுக்கு வந்து வரும்னு சொன்னால், ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க ரூ. 16 அப்புறம் டெய்லி அட்டெண்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி அட்டெண்டன்ஸ்லாம் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெய்லி டெலிகிராம் குரூப் கோடில் வந்து நம்ம எடுத்தது, இந்த அமௌண்ட்லாம் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை அதை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு தெரியலனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை கேட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய டோட்டல் ரீசார்ஜ் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வெல்த்தில் உங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸு, 1 வீக் ஒன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வெல்த் ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். பட் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 நாள் கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்படியே கீழே வாங்க 33 நாள் கொடுக்குறாங்க. ஸோ இதிலேருந்து ஒரு 15 டேஸ் மாதிரி நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க டேஸ் வர வெல்த் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதை நீங்கள் குழம்பிக்க தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து சொல்லிடுவேன், எதாவது மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும், எதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கொடுக்குற கோடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ரீடீம் அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரீடீம்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த கிஃப்ட் கோடை கொடுத்துட்டு ரீடீம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸில் தான் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு வித்ட்ரா அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த லிங்க் வந்து யாருக்குனாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிலேருந்து ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் இருக்க ப்ரொமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து அதில் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குனாலும் நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நீங்கள் வந்து குரூப்பை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்னோடய சைட் போனஸ் வந்து மொத்தமாக ரூ. 180 இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் காண்டாக்ட் பண்ணி என்னை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? உங்கள் ஜிபே நம்பரும் உங்களுடைய இந்த பேஜ் நம்பரும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது நான் அதை வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். ஓகேவா? உங்களுடைய யூபேஜ் நம்பரும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிருவேன். ஓகேவா?